அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு நாளையோட முடிவடையுது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இது வந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்திருக்கு. அந்த போஸ்டிங்குடைய நேம் பார்த்தோன்னா லெபார்ட்ரி டெக்னீஷியன் கிரேட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதனுடைய போஸ்டிங் நேமு. தென் இதனுடைய அப்ளிகேஷன் டேட், ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஜூலை மாதம், இந்த மாதம் 10/7/2025 30/7/2025 வரைக்கும் மொத்தம் 20 நாள் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளையோட இந்த டேட் வந்து முடிவடையுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதனுடைய சேலரி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து பேசிக் பே 35,400லேருந்து அதிகபட்சமாக 1,36,400 ரூபா. இது நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த பேசிக் பே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மந்த் என்ன சேலரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட் மந்த் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 35,400 ரூபா பேசிக் பே. அது கூட வந்துட்டு டியர்னஸ் அலோவன்ஸ்னு இருக்குது, விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1லேருந்து 100% வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம கரண்ட்டாக 55% வந்து இந்த பேசிக் பே கூட கொடுக்குறாங்க. ஸோ 55%னா 19,470 ப்ளஸ் இது கூட வந்து ஹவுசிங் அண்ட் ரெண்டிங் அலோவன்ஸ் வந்து 2,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர்ஏ வந்து மாறும். அடுத்ததாக வந்து டோட்டல் போட்டோம் அப்படின்னா 56,870. ஸோ ப்ளஸில் இதில் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து ஒரு 300லேருந்து 500க்குள்ளே இருக்கும். ஸோ அது வந்து சேர்த்தோம் அப்படின்னா 57,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வந்துட்டு நமக்கு சேலரியாக இந்த போஸ்டிங்க்கு வந்து கொடுக்குவாங்க. ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ எலிஜிபிலிட்டி வந்து ஒரு கேண்டிடேட் வந்து 10th அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு டிஎம்எல்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, 2 இயர் கோர்ஸு. நம்ம தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் கூட வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்து இருக்குது. இந்த வருஷம் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது, இன்னும் கவுன்சிலிங் வரல. ஸோ அது 2 வருஷம் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். தென் இப்போ வந்து இதனுடைய எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கிடையாது. ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமு, மற்றபடி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங்க்கு எக்ஸாம் இருக்குது. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. இப்போ வெயிட்டேஜ் மார்க்கை பொறுத்து தான் இருக்குது. 3 கோர்ஸில் இருக்கக்கூடிய மார்க்கை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து டிஎம்எல்டி 2 இயர் கோர்ஸில் வந்துட்டு 100%க்கு நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் 50% வந்து எடுத்துப்பாங்க. இப்போ 100% டோட்டலு அப்படின்னா ஃபுல் மார்க்கு, அதில் 50% மட்டுமான மார்க் மட்டும் இதில் எடுத்துப்பாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு 50% நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்எல்டியில் 25 மார்க் வந்து கூட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹையர் செகண்டரியில் 30, எஸ்எஸ்எல்சியில் 20. ஸோ ஆக மொத்தத்தில் 100%க்கு இந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து போட்டு சீரியல் வைஸ் 1, 2, 3, 4 மெரிட் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது ஆன்லைன் அப்ளிகேஷனில் போடும்போது அப்படின்னு பார்க்கும்போதோ, இல்லை வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து இதில் பார்க்கலாம். ஒன்று வந்து டேட் ஆஃப் பர்த்து வந்து கரெக்டாக இருக்கான்றதுக்கு வந்து ஒரு மார்க் ஷீட்டு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோ இல்லை வந்து ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிஎம்எல்டி கோர்ஸினுடைய மார்க் ஷீட் வந்து வச்சுக்கணும். அடுத்தது இப்போ நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. அப்போ தமிழ் வந்து படிச்சிருக்கணும். தமிழ் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி இல்லைன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸ். தென் நாலாவது வந்து பிஎஸ்டிஎம், அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து 10th வரைக்கும் 1ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்துலேயும் அந்த டிஎம்எல்டி கோர்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அந்த பிஎஸ்டிஎம் கொடுக்கணும். இல்லை நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் மட்டும் இப்போ 1ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கும் போது 6ஆம் வகுப்பு நான் தமிழில் படித்தேன்னா நீங்கள் வந்து இது சர்டிஃபிகேட்டு வாங்கி தான் வைக்கணும். அப்படி வாங்க முடியலன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுக்கக்கூடாது. தென் இந்த தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்துட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று வாங்கணும் எல்லாருமே. இது யாருக்கு வாங்கணும்னா குரூப் ஏ அண்ட் குரூப் விடி
ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஏ கேடரும், குரூப் பி கேடர் இருக்கிறவங்க கிட்ட வாங்கலாம். பெரும்பாலும் வந்துட்டு டாக்டர்ஸு அப்படி இல்லைனா வந்துட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மு, பிஜி டீச்சர்ஸு, சார் பதிவாளர், தாசில்தார் இவங்ககிட்டலாம் இதை வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து லாஸ்ட் ஸ்டடிடு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு. அது வந்து நீங்கள் டிஎம்எல்டி முடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த இன்ஸ்டியூட்லேருந்து உங்களோட கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை அப்லோட் பண்ணால் போதும். சில பேருக்கு வந்து டிசியில் மென்ஷன் பண்ணியிருந்தால் டிசி இருக்கிறதே போதும். அப்புறமா வந்துட்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் எதை அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோ. அடுத்து ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டுன்னு ஏதாவது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா கொண்டு போகலாம். ஆதார் கார்டு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வது வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும், 12A அண்ட் 12B. அதை ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணி அப்பாவுடைய சைனு அப்புறம் ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்னுடைய சைன் போட்டு நீங்கள் அதை அப்லோடு பண்ணுற மாதிரி வரும், இல்லை கொண்டு போகிற மாதிரி வரும். ஸோ அடுத்து இதனுடைய வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் இதில் 60 வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் கேட்டகரியில் வர்றவங்க மட்டும்தான் 30 இயர்ஸு. அதர்ஸ்க்கு வந்துட்டு நோ ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 48 இயர்ஸ் வந்து அதிகபட்சமாக வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அடுத்தது இது வெப்சைட் வந்து எதில் போனால் நீங்கள் டிஎன்எம்ஆர்பி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துட்டு இந்த லெபார்டரி டெக்னீஷியன் கிரேடு 2 அப்படின்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்க. அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அண்டு இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் தவிர மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு 600 ரூபா ஃபீஸு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு அது மாதிரி இருந்தோன்னா 300 ருபீஸ் இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அவங்களே வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ரீவியூக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அமௌண்ட்டை காட்டும். ஸோ இது மாதிரி லேட்டஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I will update all information when they publish in the website. Thank you.